நல்ல காரசாரமாக ஒரு வெஜ் பிரியாணி செய்யலாமா? ப்ரெஷர் குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில் 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். கூடவே நீளமாக நறுக்கின பெரிய வெங்காயம் 2 ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கலந்து விட்டுக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1 கப் பச்சை பட்டாணி, 1 கப் பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதும் 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இதோட 1 ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள், 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1 கை அளவு புதினா, கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி அரைச்சி பேஸ்ட் பண்ணி இதில் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு மைல்டாக இருக்கணும்னா புதினா அரைக்காமல் மேலே மட்டும் தூவி விட்டுக்கோங்க. 2 கப் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 1 கொதி வர டைமில் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக 1/2 கப் தயிரோட கொத்தமல்லி தூவிட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக வாங்க சேர்ந்து சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.